தாத்தா விஜய் எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா கிட்ட சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா 3 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு கெடுதல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இங்க பாருங்க, என்னோட வாழ்க்கைய அழிச்சிட்டீங்க. இனிமே நீங்க யாரும் என்கிட்ட பேசாதீங்க, சரியா? யாருமே நீங்க பேசக்கூடாது அப்படின்னு விஜய் சொல்றாரு. என் குழந்தை கிட்ட கூட நீங்க எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோடனே அப்படியே தாத்தாக்கு கோவமா வருது. என்ன விஜய் இப்படி பேசுற? எங்களை யாரோ மாதிரி பேசுற அப்படின்னு கேக்குறாரு. அப்படிதான் நான் பேசுவேன், நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. விஜய், இங்க பாரு, நாங்க எல்லா காரணத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டோம். உன்னை காப்பாத்தணும், உனக்கு உயிருக்கு ஆபத்து, அதனாலதான் நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தோம்னு எல்லாத்தையுமே நாங்க சொல்லிட்டோம். அப்படி இருந்தும் நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு அஜயோட அப்பா சொல்றாரு. இங்க பாருங்க, நீங்க சொல்ற காரணத்தெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. உங்க எல்லாரையும் நான் முழுசா நம்பி ஏமாந்தவன். என் பொண்டாட்டி என்னையும் பிரிச்சு என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு 5 வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அவளை நினைச்சு நினைச்சு நான் ஏங்கி இருக்கேன். அந்த வலி, அந்த கஷ்டம், அந்த வேதனை எல்லாத்தையுமே உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? இல்ல அது எல்லாத்தையும் எடுக்க முடியுமா? எதுவுமே உங்களால முடியாது. தயவு செய்து பேசாதீங்க, நீங்க யாருமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவமா மேல போறாரு. போயிட்டு அப்படியே காவேரி தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே விஜய் யோசிக்கிறாரு, காவேரி உன்னையும் என்னையும் சேர்த்து எல்லாருமே சேர்ந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள குழந்தை எழுந்துக்கிறாங்க. அப்பா எனக்கு பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இருமா வரேன் அப்படின்னு கீழே சமையல் ரூமுக்கு போறாரு. அங்க சமையல்காரமா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல பாப்பா என்ன சாப்பிடல, எனக்கு டிஃபன் வேணும் அப்படின்னு சொல்றாரு விஜய். ஐயோ, நீங்க சாப்பிட்டீங்கன்னு நான் நினைச்சிட்டேன். நான் வந்துட்டு இருங்க ஐயா, ஒரு 2 நிமிஷத்துல நான் தோசை சுட்டு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீங்க வீட்டுக்கு கிளம்புறீங்க, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அதுல என்ன இருக்கு, ஒரு 2 நிமிஷம் தானே, நான் தோசை சுட்டு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, நான் டிஃபன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விஜய் அவரே டிஃபன் எல்லாமே ரெடி பண்றாரு. ரெடி பண்ணிட்டு மேல எடுத்துட்டு வர்றாரு. அம்மு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. அப்பா எனக்கு கொஞ்சமா கொடுங்க. சரிம்மா. அப்பா நீங்க ஏன்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? தாத்தா கிட்ட யாருக்கிட்டையுமே நீங்க பேசக்கூடாது சொல்றீங்க, அவங்க எல்லாம் நம்ம குடும்பம் தானேப்பா அப்படின்னு சொல்றாங்க அம்மு. ஆமாம்மா, அவங்க எல்லாருமே நல்லவங்க, அப்படிதான் நானும் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க எல்லாருமே சேர்ந்து துரோகம் பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்பா என்னப்பா நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியலப்பா அப்படின்னு சொல்றாங்க காவேரி. இங்க பாருமா, நான் சொல்றத கேளு, அவங்க கிட்ட நீ எதுவுமே பேச வேண்டாம், சரியா அப்படின்னு சொல்றாரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவர் டிஃபன் எல்லாமே ஊட்டி விடுறாரு. ஊட்டி விட்ட உடனே விஜய் அப்படி கீழே வராரு. வந்த உடனே தாத்தா கேட்கிறாரு, எதுக்காக விஜய் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் எதுவுமே பேசுவேன் அப்படி மேல போறாரு. அடுத்த நாள் காலையில ஸ்கூல் போறதுக்காக கீழே வராங்க. கீழே வந்த உடனே இங்க பாருமா நீ சாப்பிடு அப்படின்னு இட்லி அவங்க சித்தி அவங்க ஊட்டிட்டே இருக்காங்க. சாக்லேட் தராங்க, அப்படியே வாங்கிக்கிறாங்க. விஜய் வராரு. இங்க பாருமோ, அவங்க கிட்ட சாக்லேட் திருப்பி கொடு அப்படின்னு சொல்றாரு. ஏன்பா எனக்கு சாக்லேட் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அம்மு. எதுக்காக விஜய் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? அவ ஏற்கனவே என்கிட்ட சாக்லேட் கேட்டா, ஸ்கூல் போயிட்டு வா நான் தரேன்னு சொன்னேன், அதனாலதான் நான் கொடுக்குறேன், நீங்க எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு அவங்க சித்தி கேக்குறாங்க. இங்க பாருங்க, உங்களோட எந்த அக்கறையும் அனுதாபமும் உங்களோட அன்பும் பாசமும் எதுவுமே எனக்கு வேண்டாம். தயவு செய்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க, எனக்கு தேவையில்லாத கோவப்படுத்தாதீங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. விஜய் நீ பேசுறது எதுவுமே சரியா இல்ல விஜய், நீ ரொம்ப எங்களை கஷ்டப்படுத்துற வயசான காலத்துல அப்படின்னு சொல்றாங்க. உங்களை நான் கஷ்டப்படுத்துறேன்னா இல்ல என்னோட வாழ்க்கையை நீங்க இப்படி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இப்படி கோவமா கத்துறாரு. சரி இப்ப எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. அங்க வந்து விஜய் குழந்தை 2 பேருமே சேர்ந்து போறாங்க. போகும்போது சொல்றாரு, இங்க பாரு சீக்கிரமா உன்னோட அம்மா உங்ககிட்ட வந்துருவாங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. நானா பொறுமையாதான் இருந்தேன், ஆனா இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். ஆனா எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் நான் தான் எடுத்து வச்சேன்னு அவங்களுக்கு தெரியாம நான் பாத்துப்பேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. சரிப்பா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, பாட்டியோட துணை உனக்கு எப்பவுமே இருக்கும், சரியா? நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. சரி நான் ஸ்கூல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க பாரு நீ காவேரியை பார்த்தனா நானும் ஒரு வாட்டி வந்து பாக்குறேன்ப்பா அப்படின்னு தாத்தா சொல்றாரு. சரிங்க தாத்தா அப்படின்னு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து குட்டி காவேரி போறாங்க. விஜய் 2 பேருமே போறாங்க. அப்படியே போகும்போது விஜய் சொல்றாரு, இங்க பாரு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல உங்க அம்மா வெளிநாட்டுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்க சீக்கிரமா வர போறாங்க, எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அப்பா உண்மையாவா? அம்மா வரப்போறாங்களா? ஆமா அம்மு, அம்மா வரப்போறாங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்து ஃபேமிலியா வாழ போறோம், புரியுதா அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்பா இங்க கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்ட வராங்க, அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அம்மா எப்படிப்பா இருப்பாங்க? எங்க மிஸ் இருக்காங்கல்ல காவேரி மிஸ், அந்த மாதிரி பாசமா இருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்கள மாதிரியே தான் பாசமா இருப்பாங்க, சரியா அப்படின்னு விஜய் சொல்றாரு.
சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போறாங்க. ஸ்கூல் வந்துடுச்சு அம்மு, இறங்கு வா போலாம் அப்படின்னு கையை பிடிச்சு அப்படியே கூட்டிகிட்டே போறாரு. காவேரி உன்னை நான் பார்க்க போறேன், காவேரி உன்னை நான் பார்க்க போறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, மனசு முழுக்க படப்படன்னு இருக்கு, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. 5 வருஷமா இல்லாத ஒருத்தி இப்ப நான் பாக்குறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாரு. கிளாஸ் ரூம்ல போய் வெளியே நிக்கிறாரு. உள்ள காவேரி இருக்காங்க, அப்படியே பாக்குறாரு. பாத்துட்டு 5 நிமிஷம் அப்படியே நிக்கிறாரு. வாங்க அம்மு உள்ள வாங்க அப்படின்னு காவேரி கூப்பிடுறாங்க. அப்படியே நடந்து வராங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் விஜய் அப்படியே ரசிச்சு நின்னு பாத்துட்டு இருக்காரு. என்னோட காவேரி திருப்பி கொடுத்துட்ட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நிக்கிறாங்க. என்ன நீங்க அம்முவோட அப்பா தானே அப்படின்னு கேக்குறாங்க காவேரி. ஆமா அப்படின்னு விஜய் சொல்றாரு. என்னோட பொண்ணு கீழே விழுந்து அடிபட்டுட்டா, நீங்க தான் பாத்துருக்கீங்க, அதுக்கு நேர்ல பார்த்து உங்களை ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. இதுல என்னங்க இருக்கு, இங்க இருக்க குழந்தைங்க எல்லாருமே என்னோட குழந்தைங்க தான், நான் பாத்துப்பேன், நீங்க அதுக்காக கவலை எல்லாம் படாதீங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க. இல்ல ஒரு அம்மா மாதிரி ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படியே காவேரி ஒரு நிமிஷம் பாக்குறாங்க. அப்படியே உத்து அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க விஜய. என்ன ஒரு மாதிரி பாத்துட்டே இருக்கும், ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு காவேரி அப்படியே அமைதியாகிறாங்க. விஜயும் காவேரியே பாக்குறாங்க. சரிங்க நீங்க கிளம்புங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க. விஜய் அப்படியே திரும்பி திரும்பி பாக்குறாரு. கிட்ட மறுபடியும் போறாரு. என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு விஜய் கேக்குறாரு. தெரியலங்க, உங்களை யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஏன் திடீர்னு அப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல உங்களை மாதிரி நான் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு, அதனாலதான் அப்படின்னு கேக்குறாரு விஜய். அப்படியா, நானா இல்லைங்க, நான் இந்த ஊரே கிடையாது, நான் கொடைக்கானல்ல இருந்து இங்க வேலை செய்யறதுக்காக இப்ப இங்க வந்து நான் ஸ்டே பண்ணிருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஓ அப்படியா, சரிங்க சரிங்க, அவங்க அப்ப வேற ஒருத்தவங்களா இருப்பாங்க போல, நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு விஜய் திரும்பி திரும்பி காவேரியே பாக்குறாரு. காவேரி எப்படியாவது உனக்கு ஞாபகத்தை வர வச்சு நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன் காவேரி, நான் இருக்க, இனிமே நான் இருக்க, நீ கவலையே படாத அப்படின்னு காவேரி அப்படியே பார்த்தே அப்படியே மனசுக்குள்ளேயே பேசிட்டே அப்படி திரும்பி அங்கிருந்து வராரு. விஜய் வந்தோடனே யோசிக்கிறாரு, கண்டிப்பா நம்ம போய் அத்தைய பாக்கலாம், அத்தைய பார்த்தா மட்டும்தான் ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு போறாரு. அந்த வீட்டுக்கு போறாரு. போனா எப்பவும் போல சாரதா இருக்காங்க. விஜய் போய் அப்படி நிக்கிறாரு. பார்த்தோன்னே சாரதா ஷாக் ஆகுறாங்க. மாப்பிள்ள நீங்க உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அத்தை நான் உயிரோட தான் இருக்கேன், நீங்க ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. பாப்பா வந்து உட்காரு அப்படின்னு சாரதா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அத்தை, நான் காவேரியை பாத்துட்டு தான் வரேன், காவேரி எந்த ஸ்கூல்ல டீச்சரா இருக்காளோ அங்கதான் என்னோட பொண்ணு படிச்சிட்டு இருக்கா அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படியா, அப்போ என்னோட பேத்தி நல்லா இருக்காளா, நான் பார்க்க முடியுமா அப்படின்னு சாரதா கேக்குறாங்க. கண்டிப்பா நீங்க பாக்கலாம், கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. எனக்கு எதுவுமே தெரியாத அத்தை, காவேரி இறந்துட்டான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க, நானும் அப்படி நினைச்சிட்டுதான் 5 வருஷமா நான் வாழ்ந்தேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. நீ இறந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட சொல்லிட்டாங்கப்பா, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுப்பா அப்படின்னு சாரதா ரொம்ப அப்படி கண் கலங்குறாங்க. அத்தை அழாதீங்க அத்தை, நான் சொல்றதை கேளுங்க, அழாதீங்க, நான் உங்களை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அத்தை உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் வந்து காவேரி கிட்ட எப்படியாவது பேசணும், பழகணும், அது எல்லாத்துக்குமே நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், காவேரிக்கு பழசு எல்லாமே மறந்துடுச்சுன்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னாரு. ஆனா அப்படியே நம்ம விடக்கூடாது, என்னோட காவேரி எனக்கு தான், நான் யாருக்காகவும் காவேரி விட்டு கொடுக்கவே மாட்டாத்த அப்படின்னு விஜய் சொல்றாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, நான் முதல்ல யமுனாக்கு கங்காக்கு எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சாரதா போன் பண்றாங்க. யமுனா அட்டன் பண்றாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா என்ன ஊருக்கு எல்லாம் போயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நான் வந்துட்டேன்டி, ஒரு முக்கியமான விஷயம், காவேரியோட வீட்டுக்கார் விஜய் இருக்காருல, அவர் உயிரோட இருக்காரு அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அதை கேட்டோன்னு யமுனா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அம்மா என்னமா சொல்ற, உண்மையாவா? ஆமாடி நான் சொல்றதுலாம் உண்மைதான்டி அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா நடந்த எல்லாத்தையுமே கேக்குறாங்க. அப்ப சாரதா சொல்றாங்க, விஜய் வந்து இப்ப நேர்ல வந்ததுனாலதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சது, தாத்தா பாட்டி 2 பேருமே சேர்ந்து விஜயும் காவேரி 2 பேருமே பிரிச்சிருக்காங்க, நம்ம கிட்ட விஜய் இறந்துட்டாருன்னு சொல்லியிருக்காங்க, விஜய் கிட்ட காவேரி இறந்துட்டான்னு சொல்லியிருக்காங்க, அதனாலதான் 2 பேருமே பிரிஞ்சு இருந்திருக்காங்க. இப்போ விஜயோட குழந்தை நம்மளோட பேத்தி, அவ வந்துட்டு காவேரியோட ஸ்கூல் கிளாஸ்ல தான் படிச்சிருக்கா, அதனாலதான் விஜய் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சாரதா எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா நீ சொல்ற விஷயத்துக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, என்னால வார்த்தையால பேச முடியுமா, நான் நேர்ல வரமா அப்படின்னு யமுனா சொல்றாங்க. சரிடி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. யமுனா உடனே நிவின் கிட்ட சொல்றாங்க. நிவின் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தா, என்ன விஜய் உயிரோட இருக்காரு தெரியுமா, இது எல்லாமே அம்மா தான் இப்ப போன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு யமுனா சொல்றாங்க. உண்மையாவா? சூப்பர் சூப்பர், அப்பா இப்பதான் சந்தோஷமா இருக்கு, இனிமே அவங்க ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. ஆனா அக்காக்கு இன்னும் சுய நினைவு வரல, வர வரைக்கும் மாமா வெயிட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு யமுனா சொல்றாங்க. விஜய் அதெல்லாம் சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாரு, ஞாபகத்தை வர வச்சிருவாரு, நம்ம கவலையே பட வேண்டாம் அப்படின்னு நிவின் சொல்றாரு. ஆமா எப்படி வந்தாரு அப்படின்னு நிவின் கேக்குறாரு. ஒண்ணும் இல்ல,
விஜயோட குழந்தை இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அக்கா டீச்சரா இருக்காங்கல்ல, அந்த கிளாஸ்ல தான் படிக்கிறாங்களாம். அதனால விஜயால பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா எல்லாத்தையுமே சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம், அந்த கடவுளுக்கு இப்பதான் மனசு வந்திருக்கு போல இருக்கு, காவிரியோட வாழ்க்கையை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் யமுனா 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து சாரதா போன் பண்றாங்க, கங்கா அட்டன் பண்ணி பேசுறாங்க. நடந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க. விஜய் உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கிட்டே அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அம்மா நானும் ஊருக்கு வரமா, நான் வரணும், நான் வந்து நேர்ல பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏய் வாடி சீக்கிரம் வா சரியா அப்படின்னு போனை கட் பண்றாங்க. இங்க பாருங்க அத்தை, நீங்க உங்க பேத்தி எப்ப வேணா போய் பாக்கலாம், உங்க பொண்ணோட கிளாஸ் ரூம்ல தான் அவளும் படிச்சிட்டு இருக்கா, பேரு அம்மு அப்படின்னு விஜய் சொல்றாரு. சரிப்பா எனக்கு இப்பயே பாக்கணும் போல ஆர்வமா இருக்கு, ஆனா இப்ப வேண்டாம், ஈவினிங் வந்து நீங்க போய் பாருங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. இங்க பாருங்க தாத்தா பாட்டி 2 பேருமே பெரியவங்க, அவங்க தெரியாம எங்களை பிரிச்சு வச்சுட்டாங்க, ஆனா இப்படி ஒரு விஷயம் இனிமே நடக்காது அப்படின்னு விஜய் சொல்றாரு. 2 பேருமே பசுபதியால என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போதுன்னு நினைச்சுதான் பிரிச்சிருக்காங்க, வேற எந்த காரணமும் இல்ல அப்படின்னு விஜய் சொல்றாரு. இங்க பாருங்க அத்தை, இனிமே காவேரிக்கு என்ன ஞாபகப்படுத்தணும், நான் உங்ககிட்ட எப்படி சொல்லணும் அப்படி நீங்க நடந்துக்கங்க. சீக்கிரமாவே காவேரிக்கு கல்யாணம் ஆனது, குழந்தை பிறந்தது எல்லாத்தையும் நம்ம ஞாபகப்படுத்தணும், அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. சாப்பிட்டு போங்கன்னு சொல்றாங்க. இல்ல இன்னொரு நாள் நான் வரேன் அத்தை, போயிட்டு வரேன் அப்படின்னு விஜய் அங்க இருந்து போறாரு. அப்படியே போறாங்க. போயிட்டு காவேரியோட அப்பா போட்டோ பார்த்துட்டு அவ்வளவு அழறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, காவேரியோட வீட்டுக்காரர் உயிரோட இருக்காரு, அப்பா கண்டிப்பா இனிமே என் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா அமையும். எனக்கு நான் உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி புலம்பு இருக்கேன், காவேரியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப பாத்தீங்களா அந்த கடவுள் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாருங்க. அது மட்டும் இல்ல, நம்ம பேத்தியும் அவங்க அதுவும் காவேரி கூடவே இருக்கா, அது மட்டும் இல்ல அம்மா கூடயே பொண்ணு அந்த கடவுள் சேர்த்து வச்சுட்டாருங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க, என்ன சொல்றது தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே புலம்புறாங்க. புலம்பிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. இனிமே காவேரி கிட்ட எல்லாமே நல்லபடியா கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எப்பவும் போல கிளாஸ் ரூம் எல்லாம் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு மிஸ் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அம்மா அங்க வந்து அப்படியே போறாங்க. அதே மாதிரி காவேரி வெளியே வராங்க. வெளியே வரும்போது அப்பா வாங்கப்பா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் நில்லுமா, அப்புறம் போலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு விஜய் நிக்கிறாரு. அங்க வந்து காவேரி அப்படியே வராங்க, அப்படியே கிராஸ் பண்ணி போறாங்க. அப்படியே பாக்குறாரு. காவேரி உன்னை பாத்துட்டே இருந்தாலே எனக்கு போதும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே பாத்துட்டே இருக்காரு. அங்க வந்து சரி வாப்பா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. காவேரியும் போறாங்க. விஜய் போகும்போது யோசிக்கிறாரு, காவேரி சீக்கிரமே கூட வந்து சேர்ந்துரு காவேரி, நீதான் காவேரி எனக்கு எல்லாமே, உன்னை பார்க்கும் போதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நீ நான் குழந்தை 3 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். தாத்தா பாட்டி 2 பேருமே ஏதோ தெரியாம நம்மளை பிரிச்சுட்டாங்க, இனிமே நம்ம பிரிஞ்சிருக்கவே கூடாது, நம்ம சேர்ந்துதான் வாழணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே வராரு. குழந்தைக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கி தராரு. அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேக்குறாங்க. மாமா வாங்கி தரேன் அப்படின்னு விஜய் கூட்டிட்டு போயிட்டு அம்முக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தராரு. என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு குழந்தை கேக்குறாங்க. ஆமாம்மா நான் சந்தோஷமா தான் இருக்கேன், அம்மா சீக்கிரமா வரப்போறாங்கல்ல அதனாலதான் ஹாப்பியா இருக்கு அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படியாப்பா, சூப்பர் சூப்பர், அம்மா வரட்டும், அம்மா நீங்க நான் 3 பேரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா சாப்பிடலாம் மோனி, கவலையே படாத, சரியா இப்ப நீ சாப்பிடு, அப்பாக்கு கொஞ்சோண்டு போதும் அப்படின்னு விஜய் காவேரி எல்லாருமே சேர்ந்து ஐஸ்கிரீம் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. விஜய் அப்படி என்ஜாய் பண்ணி தாத்தா விஜய் எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா கிட்ட சொல்றாரு, இங்க பாருங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு மட்டும் தான் எனக்கு தெரியும், ஆனா 3 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு கெடுதல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இங்க பாருங்க என்னோட வாழ்க்கைய அழிச்சிட்டீங்க, இனிமே நீங்க யாரும் என்கிட்ட பேசாதீங்க சரியா, யாருமே நீங்க பேசக்கூடாது அப்படின்னு விஜய் சொல்றாரு. என் குழந்தை கிட்ட கூட நீங்க எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோன்னே அப்படியே தாத்தாக்கு கோவமா வருது. என்ன விஜய் இப்படி பேசுற, எங்களை யாரோ மாதிரி பேசுற அப்படின்னு கேட்கிறாரு. அப்படிதான் நான் பேசுவேன், நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. விஜய் இங்க பாரு, நாங்க எல்லா காரணத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டோம், உன்னை காப்பாத்தணும், உனக்கு உயிருக்கு ஆபத்து, அதனாலதான் நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தோம்னு எல்லாத்தையுமே நாங்க சொல்லிட்டோம், அப்படி இருந்தும் நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு அஜயோட அப்பா சொல்றாரு. இங்க பாருங்க நீங்க சொல்ற காரணத்தெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, உங்க எல்லாரையும் நான் முழுசா நம்பி ஏமாந்தவன், என் பொண்டாட்டி என்னையும் பிரிச்சு என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டீங்க, அந்த அளவுக்கு 5 வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், அவளை நினைச்சு நினைச்சு நான் ஏங்கி இருக்கேன், அந்த வலி அந்த கஷ்டம் அந்த வேதனை எல்லாத்தையுமே உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா, இல்ல அது எல்லாத்தையும் எடுக்க முடியுமா, எதுவுமே உங்களால முடியாது, தயவு செய்து பேசாதீங்க, நீங்க யாருமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவமா மேல போறாரு. போயிட்டு அப்படியே காவேரி தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே விஜய் யோசிக்கிறாரு, காவேரி உன்னையும் என்னையும் சேர்த்து எல்லாருமே சேர்ந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள குழந்தை எழுந்துக்கிறாங்க. அப்பா எனக்கு பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இருமா வரேன் அப்படின்னு கீழே சமையல் ரூமுக்கு போறாரு. அங்க சமையல்காரமா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க.
என்ன என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல பாப்பா என்ன சாப்பிடல, எனக்கு டிஃபன் வேணும் அப்படின்னு சொல்றாரு விஜய். ஐயோ நீங்க சாப்பிட்டீங்கன்னு நான் நினைச்சிட்டேன். நான் வந்துட்டு இருங்க ஐயா, ஒரு 2 நிமிஷத்துல நான் தோசை சுட்டு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீங்க வீட்டுக்கு கிளம்புறீங்க, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அதுல என்ன இருக்கு, ஒரு 2 நிமிஷம் தானே, நான் தோசை சுட்டு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல நான் டிஃபன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விஜய் அவரே டிஃபன் எல்லாமே ரெடி பண்றாரு. ரெடி பண்ணிட்டு மேல எடுத்துட்டு வராரு. அம்மு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. அப்பா எனக்கு கொஞ்சமா கொடுங்க. சரிம்மா. அப்பா நீங்க ஏன்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, தாத்தா கிட்ட யாருகிட்டயுமே நீங்க பேசக்கூடாது சொல்றீங்க, அவங்க எல்லாம் நம்ம குடும்பம் தானேப்பா அப்படின்னு சொல்றாங்க அம்மு. ஆமாம்மா, அவங்க எல்லாருமே நல்லவங்க, அப்படிதான் நானும் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க எல்லாருமே சேர்ந்து துரோகம் பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்பா என்னப்பா நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியலப்பா அப்படின்னு சொல்றாங்க காவேரி. இங்க பாருமா, நான் சொல்றத கேளு, அவங்க கிட்ட நீ எதுவுமே பேச வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்றாரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவர் டிஃபன் எல்லாமே ஊட்டி விடுறாரு. ஊட்டி விட்ட உடனே விஜய் அப்படி கீழே வராரு. வந்த உடனே தாத்தா கேட்கிறாரு, எதுக்காக விஜய் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் எதுவுமே பேசுவேன் அப்படி மேல போறாரு. அடுத்த நாள் காலையில ஸ்கூல் போறதுக்காக கீழே வராங்க. கீழே வந்த உடனே இங்க பாருமா நீ சாப்பிடு அப்படின்னு இட்லி அவங்க சித்தி அவங்க ஊட்டிட்டே இருக்காங்க. சாக்லேட் தராங்க, அப்படியே வாங்கிக்கிறாங்க. விஜய் வராரு. இங்க பாருமோ, அவங்க கிட்ட சாக்லேட் திருப்பி கொடு அப்படின்னு சொல்றாரு. ஏன்பா எனக்கு சாக்லேட் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அம்மு. எதுக்காக விஜய் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, அவ ஏற்கனவே என்கிட்ட சாக்லேட் கிட்டா, ஸ்கூல் போயிட்டு வா நான் தரேன்னு சொன்னேன், அதனாலதான் நான் கொடுக்குறேன், நீங்க எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு அவங்க சித்தி கேக்குறாங்க. இங்க பாருங்க, உங்களோட எந்த அக்கறையும் அனுதாபமும் உங்களோட அன்பும் பாசமும் எதுவுமே எனக்கு வேண்டாம். தயவு செய்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க, எனக்கு தேவையில்லாத கோவப்படுத்தாதீங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. விஜய் நீ பேசுறது எதுவுமே சரியா இல்ல விஜய், நீ ரொம்ப எங்களை கஷ்டப்படுத்துற வயசான காலத்துல அப்படின்னு சொல்றாங்க. உங்களை நான் கஷ்டப்படுத்துறேன்னா இல்ல என்னோட வாழ்க்கையை நீங்க இப்படி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இப்படி கோவமா கத்துறாரு. சரி இப்ப எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. அங்க வந்து விஜய் குழந்தை 2 பேருமே சேர்ந்து போறாங்க. போகும்போது சொல்றாரு, இங்க பாரு சீக்கிரமா உன்னோட அம்மா உங்ககிட்ட வந்துருவாங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. நானா பொறுமையா தான் இருந்தேன், ஆனா இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். ஆனா எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் நான் தான் எடுத்து வச்சேன்னு அவங்களுக்கு தெரியாம நான் பாத்துப்பேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. சரிப்பா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, பாட்டியோட துணை உனக்கு எப்பவுமே இருக்கும் சரியா, நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. சரி நான் ஸ்கூல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க பாரு நீ காவேரியை பார்த்தனா நானும் ஒரு வாட்டி வந்து பாக்குறேன்ப்பா அப்படின்னு தாத்தா சொல்றாரு. சரிங்க தாத்தா அப்படின்னு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து குட்டி காவேரி போறாங்க. விஜய் 2 பேருமே போறாங்க. அப்படி போகும்போது விஜய் சொல்றாரு, இங்க பாரு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல உங்க அம்மா வெளிநாட்டுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்க சீக்கிரமா வர போறாங்க, எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அப்பா உண்மையாவா, அம்மா வரப்போறாங்களா? ஆமா அம்மு, அம்மா வரப்போறாங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஃபேமிலியா வாழ போறோம் புரியுதா அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்பா இங்க கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்ட வராங்க, அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, அம்மா எப்படி பார்ப்பாங்க, எங்க மிஸ் இருக்காங்கல்ல காவேரி மிஸ், அந்த மாதிரி பாசமா இருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்கள மாதிரியே தான் பாசமா இருப்பாங்க சரியா அப்படின்னு விஜய் சொல்றாரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. ஸ்கூல் வந்துடுச்சு அம்மு, இறங்க வா போலாம் அப்படின்னு கையை பிடிச்சு அப்படியே கூட்டிகிட்டே போறாரு. காவேரி உன்னை நான் பார்க்க போறேன், காவேரி உன்னை நான் பார்க்க போறேன், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, மனசு முழுக்க படப்படன்னு இருக்கு, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. 5 வருஷமா இல்லாத ஒருத்தி இப்ப நான் பாக்குறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாரு. கிளாஸ் ரூம்ல போய் வெளியே நிக்கிறாரு. உள்ள காவேரி இருக்காங்க, அப்படியே பாக்குறாரு. பாத்துட்டு 5 நிமிஷம் அப்படியே நிக்கிறாரு. வாங்க அம்மு உள்ள வாங்க அப்படின்னு காவேரி கூப்பிடுறாங்க. அப்படியே நடந்து வராங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் விஜய் அப்படியே ரசிச்சு நின்று பாத்துட்டு இருக்காரு. என்னோட காவேரி திருப்பி கொடுத்துட்ட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நிக்கிறாங்க. என்ன நீங்க அம்முவோட அப்பா தானே அப்படின்னு கேக்குறாங்க காவேரி. ஆமா அப்படின்னு விஜய் சொல்றாரு. என்னோட பொண்ணு கீழே விழுந்து அடிபட்டுட்டா, நீங்க தான் பாத்துருக்கீங்க, அதுக்கு நேர்ல பார்த்து உங்களை ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. இதுல என்னங்க இருக்கு, இங்க இருக்க குழந்தைங்க எல்லாருமே என்னோட குழந்தைங்க தான், நான் பாத்துப்பேன், நீங்க அதுக்காக கவலை எல்லாம் படாதீங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க. இல்ல ஒரு அம்மா மாதிரி ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படியே காவேரி ஒரு நிமிஷம் பாக்குறாங்க. அப்படியே உத்து அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க விஜய. என்ன ஒரு மாதிரி பாத்துட்டே இருக்கும், ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு காவேரி அப்படியே அமைதியாகிறாங்க. விஜயும் காவேரியே பாக்குறாங்க. சரிங்க நீங்க கிளம்புங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க. விஜய் அப்படியே திரும்பி திரும்பி பாக்குறாரு. கிட்ட மறுபடியும் போறாரு. என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு விஜய் கேக்குறாரு. தெரியலங்க, உங்களை யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஏன் திடீர்னு அப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல உங்களை மாதிரி நான் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு, அதனாலதான் அப்படின்னு கேக்குறாரு விஜய். அப்படியா, நான்லாம் இல்லைங்க, நான் இந்த ஊரே கிடையாது, நான் கொடைக்கானல்ல இருந்து இங்க வேலை செய்யறதுக்காக இப்ப இங்க வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்கேன்,
அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஓ அப்படியா, சரிங்க சரிங்க, அவங்க அப்ப வேற ஒருத்தவங்களா இருப்பாங்க போல, நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு விஜய் திரும்பி திரும்பி காவேரியே பாக்குறாரு. காவேரி, எப்படியாவது உனக்கு ஞாபகத்தை வர வச்சு நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன் காவேரி, நான் இருக்க, இனிமே நான் இருக்க, நீ கவலையே படாத அப்படின்னு காவேரி அப்படியே பார்த்தே அப்படியே மனசுக்குள்ளேயே பேசிட்டே அப்படி திரும்பி அங்கிருந்து வராரு. விஜய் வந்தோடனே யோசிக்கிறாரு, கண்டிப்பா நம்ம போய் அத்தைய பாக்கலாம், அத்தைய பார்த்தா மட்டும்தான் ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு போறாரு. அந்த வீட்டுக்கு போறாரு. போனா எப்பவும் போல சாரதா இருக்காங்க. விஜய் போய் அப்படியே நிக்கிறாரு. பார்த்து சாரதா ஷாக் ஆகுறாங்க. மாப்பிள்ள, நீங்க உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அத்தை, நான் உயிரோட தான் இருக்கேன், நீங்க ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. பாப்பா வந்து உட்காரு அப்படின்னு சாரதா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அத்தை, நான் காவேரியை பார்த்துட்டு தான் வரேன். காவேரி எந்த ஸ்கூல்ல டீச்சரா இருக்காளோ அங்கதான் என்னோட பொண்ணு படிச்சிட்டு இருக்கா அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படியா, அப்போ என்னோட பேத்தி நல்லா இருக்காளா, நான் பார்க்க முடியுமா அப்படின்னு சாரதா கேக்குறாங்க. கண்டிப்பா நீங்க பாக்கலாம், கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. எனக்கு எதுவுமே தெரியாத அத்தை, காவேரி இறந்துட்டான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க. நானும் அப்படி நினைச்சிட்டுதான் 5 வருஷமா நான் வாழ்ந்தேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. நீ இறந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட சொல்லிட்டாங்கப்பா, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுப்பா அப்படின்னு சாரதா ரொம்ப அப்படி கண் கலங்குறாங்க. அத்தை அழாதீங்க அத்தை, நான் சொல்றதை கேளுங்க, அழாதீங்க, நான் உங்களை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அத்தை, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் வந்து காவேரி கிட்ட எப்படியாவது பேசணும், பழகணும், அது எல்லாத்துக்குமே நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். காவேரிக்கு பழசு எல்லாமே மறந்துடுச்சுன்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னாரு. ஆனா அப்படியே நம்ம விடக்கூடாது, என்னோட காவேரி எனக்கு தான், நான் யாருக்காகவும் காவேரி விட்டு கொடுக்கவே மாட்டாத்த அப்படின்னு விஜய் சொல்றாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, நான் முதல்ல யமுனாக்கு, கங்காக்கு எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சாரதா போன் பண்றாங்க. யமுனா அட்டன் பண்றாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, என்ன ஊருக்கு எல்லாம் போயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நான் வந்துட்டேன்டி, ஒரு முக்கியமான விஷயம், காவேரியோட வீட்டுக்கார் விஜய் இருக்காருல, அவர் உயிரோட இருக்காரு அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அதை கேட்டோன்னு யமுனா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அம்மா என்னமா சொல்ற, உண்மையாவா? ஆமாடி, நான் சொல்றதுலாம் உண்மைதான்டி அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா நடந்த எல்லாத்தையுமே கேக்குறாங்க. அப்ப சாரதா சொல்றாங்க, விஜய் வந்து இப்ப நேர்ல வந்ததுனாலதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சது. தாத்தா பாட்டி 2 பேருமே சேர்ந்து விஜயும் காவேரி 2 பேருமே பிரிச்சிருக்காங்க. நம்ம கிட்ட விஜய் இறந்துட்டாருன்னு சொல்லியிருக்காங்க, விஜய் கிட்ட காவேரி இறந்துட்டான்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் 2 பேருமே பிரிஞ்சு இருந்திருக்காங்க. இப்போ விஜயோட குழந்தை நம்மளோட பேத்தி, அவ வந்துட்டு காவேரியோட ஸ்கூல் கிளாஸ்லதான் படிச்சிருக்கா, அதனாலதான் விஜய் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சாரதா எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா, நீ சொல்ற விஷயத்துக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, என்னால வார்த்தையால பேச முடியுமா, நான் நேர்ல வரமா அப்படின்னு யமுனா சொல்றாங்க. சரிடி, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. யமுனா உடனே நிவின் கிட்ட சொல்றாங்க. நிவின், ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, என்ன, விஜய் உயிரோட இருக்காரு தெரியுமா, இது எல்லாமே அம்மா தான் இப்ப போன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு யமுனா சொல்றாங்க. உண்மையாவா? சூப்பர் சூப்பர், அப்பா இப்பதான் சந்தோஷமா இருக்கு, இனிமே அவங்க ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. ஆனா அக்காக்கு இன்னும் சுய நினைவு வரல, வர வரைக்கும் மாமா வெயிட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு யமுனா சொல்றாங்க. விஜய் அதெல்லாம் சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாரு, ஞாபகத்தை வர வச்சிருவாரு, நம்ம கவலையே பட வேண்டாம் அப்படின்னு நிவின் சொல்றாரு. ஆமா, எப்படி வந்தாரு அப்படின்னு நிவின் கேக்குறாரு. ஒண்ணும் இல்ல, விஜயோட குழந்தை இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அக்கா டீச்சரா இருக்காங்கல்ல, அந்த கிளாஸ்லதான் படிக்கிறாங்களாம், அதனால விஜயால பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா எல்லாத்தையுமே சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம், அந்த கடவுளுக்கு இப்பதான் மனசு வந்திருக்கு போல இருக்கு, காவேரியோட வாழ்க்கையை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் யமுனா 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து சாரதா போன் பண்றாங்க. கங்கா அட்டன் பண்ணி பேசுறாங்க. நடந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க. விஜய் உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கிட்டே அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அம்மா, நானும் ஊருக்கு வரமா, நான் வரணும், நான் வந்து நேர்ல பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வாடி, சீக்கிரம் வா, சரியா அப்படின்னு போனை கட் பண்றாங்க. இங்க பாருங்க அத்தை, நீங்க உங்க பேத்தி எப்ப வேணா போய் பாக்கலாம், உங்க பொண்ணோட கிளாஸ் ரூம்லதான் அவளும் படிச்சிட்டு இருக்கா, பேரு அம்மு அப்படின்னு விஜய் சொல்றாரு. சரிப்பா, எனக்கு இப்பயே பாக்கணும் போல ஆர்வமா இருக்கு, ஆனா இப்ப வேண்டாம், ஈவினிங் வந்து நீங்க போய் பாருங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. இங்க பாருங்க, தாத்தா பாட்டி 2 பேருமே பெரியவங்க, அவங்க தெரியாம எங்களை பிரிச்சு வச்சுட்டாங்க, ஆனா இப்படி ஒரு விஷயம் இனிமே நடக்காது அப்படின்னு விஜய் சொல்றாரு. 2 பேருமே பசுபதியால என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போதுன்னு நினைச்சுதான் பிரிச்சிருக்காங்க, வேற எந்த காரணமும் இல்ல அப்படின்னு விஜய் சொல்றாரு. இங்க பாருங்க அத்தை, இனிமே காவேரிக்கு என்ன ஞாபகப்படுத்தணும், நான் உங்ககிட்ட எப்படி சொல்லணும் அப்படி நீங்க நடந்துக்கங்க, சீக்கிரமாவே காவேரிக்கு கல்யாணம் ஆனது, குழந்தை பிறந்தது எல்லாத்தையும் நம்ம ஞாபகப்படுத்தணும், அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. சாப்பிட்டு போங்கன்னு சொல்றாங்க. இல்ல இன்னொரு நாள் நான் வரேன் அத்தை, போயிட்டு வரேன் அப்படின்னு விஜய் அங்கிருந்து போறாரு. அப்படியே போறாங்க. போயிட்டு காவேரியோட அப்பா போட்டோவை பார்த்துட்டு அவ்வளவு அழறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, காவேரியோட வீட்டுக்காரர் உயிரோட இருக்காரு, அப்பா கண்டிப்பா இனிமே என் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா அமையும். என்னங்க, நான் உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி புலம்பி இருக்கேன், காவேரியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப பாத்தீங்களா, அந்த கடவுள் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாருங்க,
அது மட்டும் இல்ல, நம்ம பேத்தியும் அவங்க அதுவும் காவேரி கூடவே இருக்கா. அது மட்டும் இல்ல, அம்மா கூடயே பொண்ணு அந்த கடவுள் சேர்த்து வச்சுட்டாருங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க, என்ன சொல்றது தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே புலம்புறாங்க. புலம்பிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. இனிமே காவேரி கிட்ட எல்லாமே நல்லபடியா கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எப்பவும் போல கிளாஸ் ரூம் எல்லாம் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு மிஸ் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அம்மா அங்க வந்து அப்படியே போறாங்க. அதே மாதிரி காவேரி வெளியே வராங்க. வெளியே வரும்போது அப்பா வாங்கப்பா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் நில்லுமா, அப்புறம் போலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு விஜய் நிக்கிறாரு. அங்க வந்து காவேரி அப்படியே வராங்க. அப்படியே கிராஸ் பண்ணி போறாங்க. அப்படியே பாக்குறாரு. காவேரி உன்னை பாத்துட்டே இருந்தாலே எனக்கு போதும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே பாத்துட்டே இருக்காரு. அங்க வந்து சரி வாப்பா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. காவேரியும் போறாங்க. விஜய் போகும்போது யோசிக்கிறாரு, காவேரி சீக்கிரமே என் கூட வந்து சேர்ந்துரு காவேரி, நீதான் காவேரி எனக்கு எல்லாமே. உன்னை பார்க்கும் போதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் குழந்தை 3 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். தாத்தா பாட்டி 2 பேருமே ஏதோ தெரியாம நம்மளை பிரிச்சுட்டாங்க. இனிமே நம்ம பிரிஞ்சு இருக்கவே கூடாது, நம்ம சேர்ந்துதான் வாழணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே வராரு. குழந்தைக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கி தராரு. அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேக்குறாங்க. மாமா வாங்கி தரேன் அப்படின்னு விஜய் கூட்டிட்டு போயிட்டு அம்முக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தராரு. என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு குழந்தை கேக்குறாங்க. ஆமாம்மா நான் சந்தோஷமா தான் இருக்கேன், அம்மா சீக்கிரமா வரப்போறாங்கல்ல அதனாலதான் ஹாப்பியா இருக்கு அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படியாப்பா, சூப்பர் சூப்பர், அம்மா வரட்டும், அம்மா நீங்க நான் 3 பேரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா சாப்பிடலாம் மோனி, கவலையே படாத, சரியா இப்ப நீ சாப்பிடு, அப்பாக்கு கொஞ்சோண்டு போதும் அப்படின்னு விஜய் காவேரி எல்லாருமே சேர்ந்து ஐஸ்கிரீம் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. விஜய் அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு.